நம்பிக்கை துரோகம்ங்கிறது ஒரு விஷம் கலந்த அம்பு மாதிரி. அது வெளியே இருந்து வரும்போது கூட நம்மால சமாளிச்சிட முடியும். ஆனா கூடவே இருந்து நம்ம கூடவே சாப்பிட்டு நம்ம சிரிப்புக்கும் அழுகைக்கும் சாட்சியா இருந்தவங்க அந்த அம்பை எய்யும் போதுதான் நெஞ்சு அப்படியே பிளந்து போயிருது. மனுஷன் ஏன் அழுகிறான் தெரியுமா? கண்ல இருந்து வர்றது வெறும் தண்ணி இல்ல, அது நம்ம மேல நாம வச்சிருந்த அதீத நம்பிக்கையோட சிதைவுகள். இவங்க எனக்கு இதை பண்ண மாட்டாங்கன்னு நாம ஒரு கோடு கிழிச்சு வச்சிருப்போம். ஆனா அதே ஆளுங்க அசால்ட்டா அந்த கோட்டை தாண்டி வந்து நம்ம முதுகோட நடுப்பகுதியில குத்தும் போது அந்த வலிக்கு மருந்து இந்த உலகத்துல எந்த மெடிக்கல் ஷாப்லயும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. உங்க கண்ல இருந்து வர்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒரு பாடம். அது உங்களை பலவீனப்படுத்த வரல, உங்களை சுத்தி இருக்கிற போலியான திரையை கிழிச்செறிய வந்திருக்கு. யார் ஒருத்தர் உங்களை ரொம்ப அழ வைக்கிறாங்களோ அவங்க தான் உங்களோட உண்மையான குரு. ஆமா, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், ஆனா நிஜம் அதுதான். நம்ம வாழ்க்கைங்கிற இந்த ஓட்டப்பந்தயத்துல கூட ஓடுறவங்க நம்ம காலை வாரி விடுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாம அவங்கள விட வேகமா ஓட தகுதியானவங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். இந்த உறவுகள், பாசம், பந்தம் இதெல்லாம் ஒரு மாய வலை, ஒரு சிலந்தியோட வலை மாதிரி. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா மென்மையா இருக்கும், ஆனா அதுல சிக்கிட்டோம்னா வெளியே வர்றதுக்குள்ள நம்ம உசுர் போயிரும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எது உன்னுடையதோ அதை நீ இழக்க மாட்டாய், எது உன்னுடையது இல்லையோ அதை நீ எவ்வளவு போராடினாலும் உன்னால் தக்க வைக்க முடியாது. நாம பல நேரம் என்ன தப்பு பண்றோம்னா, மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சுடுறோம். அவங்க சந்தோஷப்பட்டா நாம சந்தோஷம், அவங்க கோவப்பட்டா நாம வருத்தோம்னு நம்ம ரிமோட் கண்ட்ரோல மத்தவங்க கையில கொடுத்துடுறோம். அப்புறம் அவங்க பட்டனை அமுக்கும் போது நாம ஏன் அழுகிறோம்னு கேக்குறதுல என்ன நியாயம் இருக்கு? உறவுகள் உங்களை காயப்படுத்துதுன்னா அந்த இடத்துல உங்களோட ஈகோ காயப்படல, உங்களோட எதிர்பார்ப்பு தான் அடிய வாங்குது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தான் மோட்சம்னு சொல்லுவாங்க. ஆனா நாம சராசரி மனுஷங்க, எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, யார் மேலேயும் அளவுக்கு அதிகமா அன்பு வைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த அன்பை நீங்க உங்க மேல வைக்கிற அன்பை விட அதிகமாக்கிடாதீங்க. வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும், அப்போ உங்களுக்கு புரியும், நீங்க யாரையெல்லாம் உயிர்னு நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் உங்களை ஒரு வெறும் பொருளாதான் பார்த்திருக்காங்கன்னு. அந்த நிமிஷம் வர்ற ஆத்திரம், வேதனை, வலி இதெல்லாம் தாங்க முடியாததுதான். ஆனா அந்த வலியில தான் உங்களோட மறுபிறவி இருக்கு. நெருப்புல பட்டாதான் தங்கம் ஜொலிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி துரோகங்கள்ல வெந்தாதான் உங்களோட மனசு வைரம் மாதிரி மாறும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் நாம ஏன் சில மனுஷங்களை மட்டும் நிரந்தரம்னு நம்புறோம்? அதுதான் நம்மளோட அறியாமை. உறவுகள் உங்களை ஒதுக்கி வைக்கும் போது நீங்க ஒதுங்கி போகாதீங்க, உங்களுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போங்க. அங்கதான் அந்த பரம்பொருள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். மனுஷங்க கொடுக்கிற அன்புல நிபந்தனைகள் இருக்கும், ஆனா அந்த ஆதி மூலம் கொடுக்கிற அன்புல சுதந்திரம் இருக்கும். உங்களை அழ வைக்கிறவங்க யாருமே உங்களை நேசிக்கிறவங்க கிடையாது, உங்களை நேசிக்கிறவங்க உங்களை அழவிட மாட்டாங்க. இந்த எளிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டா உங்க பாதி கவலை காணாம போயிடும். இனிமே யாராவது உங்களை காயப்படுத்தினா, சரி இவன் மூலமா கடவுள் எனக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்ல வர்றான்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நீங்க அழுதுகிட்டே இருந்தா அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். பாத்தியா, நான் இவனை எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கர்வம் வரும். ஆனா இவ்வளவு நடந்தும் இவன் இவ்வளவு அமைதியா இருக்கான்னு அவங்கள யோசிக்க வைக்கிறது தான் உங்களோட வெற்றி. அமைதிங்கிறது பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து பாருங்க, இந்த உலகம் பெருசு, இதுல ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்க தான் அதிகம். அதனால நீங்க ஒன்னும் தனியாள் கிடையாது. உறவுகளோட விளையாட்டை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு முதிர்ச்சி வரும். அந்த முதிர்ச்சி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இனி வர்ற காலத்துல யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க, அதே சமயம் யாரையும் வெளுக்காதீங்க. வெறுப்புங்கிறது ஒரு பாரம், அதை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னிச்சிடுங்க, ஆனா அவங்கள மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காதீங்க. ஏன்னா பாம்பு ஒரு தடவை கடிச்சதுன்னா அது விபத்து, அதே பாம்பு மறுபடியும் கடிச்சதுன்னா அது உங்க முட்டாள்தனம். இந்த உலகத்துல நீங்க தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போக போறீங்க. இடையில வர்ற இந்த உறவுகள் எல்லாம் ஒரு ரயில் பயணம் மாதிரி. கூட வர்றவங்க அவங்க ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கிடுவாங்க. அவங்க போறாங்களேன்னு நீங்களும் ரயிலை விட்டு இறங்க முடியுமா? உங்க பயணம் இன்னும் பாக்கி இருக்கு, உங்க இலக்கு இன்னும் தூரத்துல இருக்கு. அதனால விழுந்த இடத்திலேயே படுத்து கிடக்காம மெதுவா எந்திரிச்சு நடங்க. உங்க கால்கள்ல பலம் இருக்கு, உங்க மனசுல வைராக்கியம் இருக்கு. நிஜமான அமைதிங்கிறது சத்தம் இல்லாத இடத்துல இல்ல, எக்கச்சக்கமான போராட்டங்களுக்கு நடுவுல நீங்க எப்படி உங்களை சமநிலையா வச்சுக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. உறவுகள் கொடுக்கிற அந்த ரணங்கள் காலப்போக்குல தழும்புகளா மாறும். அந்த தழும்புகள் தான் நீங்க ஒரு போர் வீரன்னு இந்த உலகத்துக்கு சொல்லும். கவலைப்படாதீங்க, இந்த இருட்டு தற்காலிகமானதுதான். விடியல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த புதிய வெளிச்சத்துல நீங்க இன்னும் பிரகாசமா தெரிவீங்க. நம்ம மனசு ஒரு விசித்திரமான குப்பை தொட்டி மாதிரி. அதுல நாம எதை வேணாலும் போட்டு வச்சுக்கலாம்னு நினைப்போம். ஆனா அந்த தொட்டிக்குள்ள நாம அதிகமா போட்டு வைக்கிறது மத்தவங்க மேல நாம வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு தான்.
உறவுகள் உங்களை அழ வைக்குதுன்னா அதுக்கு அந்த மனுஷங்க மட்டும் காரணம் கிடையாது. நீங்க அவங்க கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு எதிர்பார்த்தீங்க பாருங்க, அதுதான் முதல் தப்பு. நான் அவனுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கேன், அவன் எனக்கு இதை கூட செய்ய மாட்டானா? இந்த ஒரு வரி தான் உலகத்துல இருக்கிற அத்தனை மனக்கசப்புக்கும் ஆணி வேறு. வியாபாரம் பண்ற இடத்துல கணக்கு பாக்குறது தப்பு இல்ல, ஆனா அன்பு காட்டுற இடத்துல எதுக்கு லாப நஷ்டம் பாக்குறீங்க? நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்றீங்களா, அதை அங்கேயே மறந்துட்டு வந்துருங்க. அதை மனசுல சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அது வட்டியும் முதலுமா எதிர்பார்ப்பா மாறி உங்களை அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடும். பகவத்கீதையில ஒரு இடத்துல கூட கிருஷ்ணர் நீ மத்தவங்களுக்காக வாழுன்னு சொல்லல. அவர் சொல்றதெல்லாம் உன் கடமையை செய்யும் தான். உங்க கடமை அன்பு செலுத்துறதுன்னா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஆனா அந்த அன்பு திரும்ப வரணும்னு நீங்க எதிர்பார்க்கிற நிமிஷம் நீங்க ஒரு பிச்சைக்காரனா மாறிடுறீங்க. ஆமா, அன்பை பிச்சை எடுக்கிறது தான் இந்த உலகத்துல இருக்கிறதுலயே கொடுமையான விஷயம். யாருக்காவது ஃபோன் பண்ணி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் என்னை மதிக்க மாட்டேங்கிறன்னு கேட்கறது உங்களோட சுயமரியாதையை நீங்களே காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி. மதிக்காத இடத்துல உங்க மௌனம் தான் பதிலா இருக்கணும், உங்க அழுகை கிடையாது. அழுகுங்கிறது பலவீனம்னு நான் சொல்ல வரல, ஆனா தப்பான ஆளுங்க முன்னாடி சிந்தப்படுற கண்ணீர் சாக்கடையில கொட்டின பன்னீர் மாதிரி தான். அவங்களுக்கு அந்த கண்ணீரோட மதிப்பு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதை பார்த்து அவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. உறவுகள் ஏன் மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மனுஷன் ஒரு காலத்துல தேவையுள்ள மிருகம். அவனோட தேவை முடிஞ்சதும் அவனோட குணமும் மாறிடும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் மேலையும் உங்களுக்கு கோபம் வராது, பரிதாபம் தான் வரும். பாவம், இவனுக்கு என்னோட தேவை முடிஞ்சு போச்சு, அதான் இப்படி நடக்கணான்னு நினைச்சு பழகிக்கோங்க. இதை ஒரு கேம் மாதிரி பாருங்க. வாழ்க்கையில வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ண வர்றாங்க. அவங்க வேலை முடிஞ்சதும் மேடையை விட்டு இறங்கிடுவாங்க. நீங்க அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு கதறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி கெஞ்சி நிக்க வைக்கிற எந்த உறவும் உங்களுக்கு நிம்மதியை தரப்போறதில்ல. கட்டாயப்படுத்தி ஒருத்தரை நேசிக்க வைக்க முடியாது. அப்படியே நேசிச்சாலும் அதுல உயிர் இருக்காது, வெறும் உடம்பு தான் இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. அது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, பாசத்துக்கும் தான். நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுறீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பாரமா தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்துல அவங்க அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போதான் விலகல் ஆரம்பிக்குது. நீங்க அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவங்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுத்துரும். நாம என்ன பண்ணாலும் இவன் போயிட மாட்டான், இவன் நம்மளையே தான் சுத்தி வருவாங்கிற அந்த அசாத்தியமான தைரியம் தான் அவங்கள உங்களை மதிக்க விடாம தடுக்குது. அதனாலதான் சொல்றேன், உங்க அன்பை ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கோங்க. அதை தகுதி உள்ளவனுக்கு மட்டும் திறந்து காட்டுங்க. கண்டவனுக்கும் உங்க இதயத்தை திறந்து வச்சீங்கன்னா அதுல எல்லாரும் எச்சில் துப்பிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷன் தனிமையில இருக்கும்போது தான் அவன் உண்மையான ரூபம் வெளியே வரும். மற்றவங்களோட இருக்கும்போது நாம ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கோம். உறவுகள் உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த தனிமை இருக்கு பாருங்க, அது ஒரு வரம். அந்த தனிமையில தான் நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு இருட்டு அலைக்குள்ள உட்காந்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல உங்களுக்காக உண்மையா வருத்தப்பட யார் இருக்கா? பெத்தவங்களை தவிர மிச்சம் இருக்கிற முக்காவாசி உறவுகள் எல்லாம் சந்தர்ப்பவாதங்கள் தான். இது கசப்பான உண்மை. ஆனா இந்த உண்மையை நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க மனசு பாரம் குறையும். ஏமாற்றம்ங்கிறது ஒரு பெரிய பள்ளம். அதுல விழுந்துட்டோம்னு வருத்தப்படுறத விட அந்த பள்ளத்துல இருந்து எப்படி மேல வர்றதுன்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மனுஷங்க ஏன் ஏமாத்துறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம். சுயநலம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீங்க கூட ஒரு உறவை எதிர்பார்க்கறீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும். ஒண்ணு அவங்க உங்க கூட இருக்கணுங்கிற ஆசை, இல்ல அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். இப்படி எல்லாமே ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். ஆனா நாம அதை உன்னதமான அன்புன்னு ஒரு லேபிள் ஒட்டி நம்மளே ஏமாத்திக்கிறோம். அந்த லேபிள் கிழிஞ்சு போகும்போது தான் உண்மை சுடுது. சுடுறது நெருப்பு இல்ல, நம்மளோட கற்பனை தான். நாம அவங்கள பத்தி ஒரு பெரிய பிம்பத்தை மனசுல வச்சிருப்போம். அவன் அப்படிப்பட்டவன் இல்ல, இவன் இப்படிப்பட்டவன் இல்லைன்னு. ஆனா அவங்க அவங்களோட அசல் குணத்தை காட்டும் போது அந்த பிம்பம் உடைஞ்சு போகுது. அந்த உடைஞ்ச சத்தம் தான் உங்களை அழ வைக்குது. கண்ணீர் வர்றது ஒரு சுத்திகரிப்பு முறை மாதிரி. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த கண்ணீர் வழியா வெளியே போயிடணும். அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு வரணும். இனிமே இவன் எனக்காக இல்ல, இவன் என்னோட வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளின்னு முடிவு பண்ணுங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? அழுது முடிச்சுட்டு மறுபடியும் அதே ஆளுகிட்ட போய் நிக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் உங்களை அடிச்சு கையை உடைச்சிட்டான், நீங்க மறுபடியும் அவன்கிட்டயே போய் கேக்குறீங்க ஏன் அடிச்சேன்னு. அவன் மறுபடியும் அடிக்கத்தான் செய்வான். அடி வாங்குறதுல ஒரு சுகம் கண்டுபிடிக்காதீங்க. உங்க வலி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள ரசிக்க வைக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல எத்தனையோ அலைகள் வரும் போகும். ஒரு அலை உங்களை நினைச்சிட்டு போகுதுன்னா சந்தோஷப்படுங்க. ஆனா அதே அலை உங்களை இழுத்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. உறவுகள் உங்களை விட்டு போறது உங்களோட முடிவு கிடையாது, அது காலத்தோட கட்டாயம்.
சில நேரங்கள்ல கடவுள் சில மனுஷங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு தூக்குறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க போக போற பாதையில அவங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய விபத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரு சின்ன காயத்தை கொடுக்கறாரு. அந்த காயத்தை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வெற்றி தெரியாம போயிடும். மனசை ஒரு கல்லு மாதிரி ஆக்கிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த மனசை ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்காதீங்க. கண்ணாடி சீக்கிரம் உடைஞ்சிடும். ஆனா தண்ணி மாதிரி இருங்க. தண்ணியை யாராவது வெட்ட முடியுமா இல்ல உடைக்க முடியுமா? அது எப்படிப்பட்ட பாத்திரத்துல ஊத்துனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும். ஆனா தன்னோட தன்மையை மாத்திக்காது. அது மாதிரி மனுஷங்க வர்றதும் போறதும் அவங்க இஷ்டம். ஆனா உங்க அமைதி உங்க இஷ்டமா இருக்கணும். மத்தவங்க உங்களை அழ வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த அனுமதியை இன்னைக்கூட ரத்து பண்ணுங்க. உங்க சிரிப்புக்கு நீங்க தான் எஜமானன், வேற யாரும் இல்ல. இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த மேல இருக்கிறவனை பார்த்து நீங்க சண்டை போடலாம். ஆனா ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மரம் தன்னோட இலைகள் உதிர்ந்து போகுதேன்னு என்னைக்காவது அழுது நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா அந்த மரத்துக்கு தெரியும், பழைய இலைகள் உதிர்ந்தாதான் புது துளிர் விட முடியும்னு. உங்க வாழ்க்கையில இருந்து சில பேர் விலகி போறாங்கன்னா அவங்க உதிர்ந்து போன காய்ந்த இலைகள் அர்த்தம். அவங்க உங்க கூடவே இருந்தா புதுசா வர்ற நல்ல உறவுகளுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லாம போயிரும். அந்த மரத்தோட வேர் எப்படி மண்ணுக்குள்ள ஆழமா பதிஞ்சு நிக்குதோ அது மாதிரி உங்களுடைய சுயத்தன்மை தான் உங்களோட வேர். இலைகள் போனாலும் வேர் இருந்தா மரம் மறுபடியும் தழைக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த உதிர்ந்த இலைகளை பிடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில வர்ற சில உறவுகள் எல்லாம் மேகமூட்டம் மாதிரி. கொஞ்ச நேரம் இருட்டா இருக்கும், அப்புறம் காத்தடிச்சலும் காணாம போயிரும். அதுக்காக வானம் காணாம போயிருதா? இல்லையே, நீங்க தான் அந்த வானம். உங்களை சுத்தி வர்ற மனுஷங்க எல்லாம் வெறும் மேகங்கள் தான். சில மேகங்கள் மழையா பொழிஞ்சு உங்களை நனைக்கும், சில மேகங்கள் இடியா இடிச்சு உங்களை பயமுறுத்தும். ஆனா எதையுமே வானம் உள்ளார எடுத்துக்கிறது இல்ல, அது பாட்டுக்கு சாட்சியா நிக்குது. இந்த சாட்சி பாவம் தான் பகவத்கீதையோட ஆகச்சிறந்த பாடம். எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு ஒரு புன்னகையோட கடந்து போற பக்குவம் வந்துட்டா அப்புறம் உங்களை எவன் அழ வைக்க முடியும்? உங்களை அழ வைக்கிற அதிகாரம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். மத்தவன் கையில அந்த சாவியை கொடுத்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு உங்களை லாக் பண்ணுவான், அன்லாக் பண்ணுவான். ரொம்ப வருஷமா பழகிட்டோம், எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டோம், இப்போ இப்படி அந்நியமா போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது வர்ற அந்த வலி இருக்கு பாருங்க, அது ஒரு விதமான மரண வேதனை. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த ரகசியங்களை எல்லாம் நீங்க ஏன் அவங்க கிட்ட சொன்னீங்க? ஏன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நிம்மதி தேவைப்பட்டுச்சு. அந்த நிம்மதியை அவங்க கொடுத்தாங்க. அதுக்காக ஒரு விலையை இப்போ நீங்க கண்ணீரா செலுத்திட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் கணக்கு. இப்போ அந்த மனுஷங்க உங்க வாழ்க்கையில இல்லைங்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா உங்க பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்க கூடவே இருக்கிற எதிரியை விட வெளியே போன துரோகி எவ்வளவோ பரவாயில்ல. உங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க உங்க முதுகுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்களுக்கு உங்க முகத்தை பார்த்து பேச தகுதி இல்லை. அதான் பல நேரங்கள்ல நாம பாசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வெறும் அடிமைத்தனம் தான். ஒருத்தர் நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, அவர் என் மேல இருக்கிற அக்கறையில தான் திட்டுறாருன்னு நாமளே நமக்கு ஒரு சமாதானம் சொல்லிப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்களுக்கு உங்க மேல அதிகாரம் பண்ண பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அதிகாரம் பண்ணப்பட பிடிச்சிருக்கு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். இந்த கேம்ல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கணும். கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, அந்த உருவம் உங்களுக்காக மட்டும்தான் வாழ போகுது. அந்த உருவத்துக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த உதவி என்னன்னா தேவையில்லாத மனுஷங்களை உள்ள விடாம தடுக்கிறது தான். உங்க மனசு ஒரு கோயில் மாதிரி, அதுல தெய்வத்தை மட்டும்தான் வைக்கணும். செருப்பு கழட்டி விடுற இடத்துல இருக்கிற மனுஷங்களை எல்லாம் கொண்டு வந்து கருவறையில உட்கார வச்சா கோயில் தீட்டுப்பட்டு போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க இல்லாம இருக்க முடியாதுன்னு. இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் பிறக்கல, யாரும் யாருக்காகவும் சாக போறதில்ல. நீங்க பிறந்தப்போ அவங்க இல்ல, நீங்க சாக போறப்போ அவங்க இருக்க போறதில்ல. இடையில வந்த ஒரு சில வருஷ பழக்கம் எப்படி உங்க மொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்க முடியும்? இது ஒரு மாயை. ஒரு இருட்டு அறையில கயட்ட பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயப்படுற மாதிரி தான் இதுவும். ஒரு நிமிஷம் ஞானம்ங்கிற வெளிச்சத்தை போட்டு பாருங்க, அது வெறும் கயிறுன்னு தெரிஞ்சிடும். அந்த பாம்பு உங்க கற்பனை, அந்த பயம் உங்க கற்பனை தான். அந்த மனுஷங்க மேல நீங்க வச்சிருந்த அந்த பிம்பம் தான் பாம்பு, உண்மை கிடையாது. அவங்க வெறும் சாதாரண கயிறு தான். அவங்களுக்கு உங்க காயப்படுத்துற அளவுக்கு விஷம் எல்லாம் கிடையாது.
நீங்களா போய் கையில சுத்திக்கிட்டு பாம்பு கடிக்குதுன்னு கத்துறதுல என்ன நியாயம் இருக்கு? வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதுதான் மனுஷங்களோட நிஜமான நிறம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது யாரு உங்க கூட நிஜமான சந்தோஷத்தோடு இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான உறவு. உங்களோட துக்கத்துல பங்கெடுக்கிறது கூட சுலபம். ஆனா உங்களோட வளர்ச்சியில பொறாமை இல்லாம சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மனுஷங்க உங்க வாழ்க்கையில விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் ஒட்டிட்டு இருப்பாங்க. அந்த லாபம் கிடைக்காத போது அவங்க விலகி போயிருவாங்க. அவங்க போறதுக்கு நீங்க ஏன் அழணும்? கழிவு வெளியே போயிருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாமா? உடம்புல இருக்கிற அழுக்கு வெளியே போனா நாம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அது மாதிரி மனசுல இருக்கிற அழுக்கு மனுஷங்க வெளியே போனா நாம இன்னும் சுத்தமா நிம்மதியா மாறணும். நாம ஏன் உறவுகளுக்காக இவ்வளவு ஏங்குறோம்? ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நாம தனியா போயிருவோமோன்னு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிமைங்கிறது வேற, தனிமையா இருக்கிறதுங்கிறது வேற. லோன்லினஸ் வர்சஸ் சாலிட்யூட். ஒரு கூட்டத்துக்கு நடுவுல இருந்தும் நீங்க தனிமையா உணர முடியும். ஆனா நீங்க உங்க கூடவே இருக்கும்போது அந்த தனிமை ஒரு தவமா மாறும். எப்போ ஒருத்தனுக்கு தான் கூடவே இருக்கிறது பிடிச்சு போகுதோ அப்போ அவனுக்கு மத்தவங்க தேவைப்பட மாட்டாங்க. மத்தவங்க வர்றது ஒரு போனஸ் மாதிரி. வந்தா சந்தோஷம், போனா நிம்மதி. இந்த தெளிவு வந்துட்டா உறவுகள் உங்களை அழ வைக்காது. உறவுகளை நீங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சின்ன குழந்தை விளையாடுறத ஒரு பெரிய மனுஷன் வேடிக்கை பார்ப்பார்ல, அது மாதிரி இந்த மனுஷங்களோட சின்னத்தனமான விளையாட்டுகளை நீங்க மேல இருந்து பார்ப்பீங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார், பந்தம் உன்னை தழைக்கும், பற்றற்ற நிலை உன்னை விடுவிக்கும்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எதையுமே பிடிச்சு வச்சுக்காதீங்க. நதி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது சுத்தமா இருக்கும். ஒரு இடத்துல தேங்கி நின்னுச்சுன்னா அது குட்டையா மாறிடும். உறவுகளும் அப்படிதான். அவங்க வர்றாங்களா வரட்டும், அவங்க போறாங்களா போகட்டும், நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கடமை, உங்களுடைய தேடல், இதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். ஒரு மனுஷனை உங்க வாழ்க்கையோட மைய புள்ளியா வச்சீங்கன்னா அந்த புள்ளி விலகும் போது உங்க மொத்த வாழ்க்கையும் சிதறி போயிடும். ஆனா உங்க லட்சியத்தை மைய புள்ளியா வச்சீங்கன்னா எத்தனையோ கோடுகள் வந்துட்டு போகும், ஆனா வட்டம் அழியாது. இனிமே யாராவது உங்களை விட்டு போறாங்கன்னா அவங்களுக்காக கண்ணீர் விடாதீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த ஆதி பரம்பொருளுக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளோ நாள் இவன் கூட இருந்த பாடம் போதும், இனிமே எனக்கான புது பாதையை காட்டுன்னு கேளுங்க. வழி பிறக்கும். அந்த வழியில நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா திரும்பி பார்க்கிறவன் தான் கல்லா மாறி போயிடுவான்னு ஒரு கதை இருக்கு. முன்னாடி பாருங்க, உங்களுக்காக ஒரு பெரிய உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை மதிக்கிற, உங்களை அன்பு செய்யற, உங்களுடைய உன்னதமான குணத்தை புரிஞ்சுக்கிற நல்ல இதயங்கள் கண்டிப்பா உங்களை தேடி வரும். அது வரைக்கும் அமைதியா இருங்க. அமைதிதான் ஆத்மாவோட பலம். இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கிறது எனக்கு தெரியுது. மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலையே, நான் உண்மையாதானே இருந்தேன் அப்படின்னு அந்த நியாயத்துக்காக நீங்க தவிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நியாயத்தை எதிர்பார்த்து வாழ்றவன் எவனும் நிம்மதியா இருந்ததா சரித்திரமே இல்லை. ஏன்னா நியாயம்ங்கிறது ஆளுக்கு ஆள் மாறும். உங்களுக்கு எது நியாயமோ அது இன்னொருத்தருக்கு அநியாயமா தெரியலாம். உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க சொல்லலாம், ஆனா அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தா உங்க மேல 1000 தப்பு இருக்கிற மாதிரி அவங்க ஜோடிப்பாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச துரோகத்தை நியாயப்படுத்தணும்னா உங்க மேல பழி போட்டாதான் அவங்க மனசு நிம்மதியாகும். இதுதான் உலகத்தோட அசிங்கமான முகம். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது நீங்க அந்த மனுஷங்களை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கர்மா கணக்கு இருக்கு. நாம ஒரு காலத்துல யாருக்கோ செஞ்ச சின்ன ஒரு வலிய இப்போ வேற ஒருத்தர் மூலமா நாம அனுபவிக்கிறோம். இது ஒரு வட்டப்பாதை. செஞ்சது திரும்பி வருங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த வேதனை உங்களை அழ வச்சவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வட்டியும் முதலுமா போய் சேரும். ஆனா அதை நீங்க வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அந்த ஆசையே ஒரு பந்தம் தான். அவன் கெட்டு போகணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்க இன்னும் அவனோடயே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க அழிவை விரும்புறதை விட அவங்க உங்க நினைப்பிலிருந்தே அழிகிறது தான் புத்திசாலித்தனம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற ஒரு விஷயம், எதிரியை விட மிக கொடுமையானவன் நண்பனை போல நடித்து கழுத்தை அறுப்பவன். அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் கடவுள் இந்த அடியை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஒரு கத்தி மேல இருக்கிற அழுக்க நீக்கணும்னா அந்த கத்திய நெருப்புல வாட்டணும், அப்பதான் அது சுத்தமாகும். உங்க மனசுல இருக்கிற போலி உறவுகள்ங்கிற அழுக்க நீக்கதான் இப்போ இந்த துக்கத்துல உங்களை வாட்டி எடுக்கிறாரு. இந்த வேதனையில நீங்க உருகி போக கூடாது, இரும்பை விட பலமானவனா மாறி வெளியே வரணும்.
நம்ம பல நேரம் என்ன பண்றோம்னா, ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா அந்த ஒரு மனுஷனை வச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே எடை போடுறோம். எல்லாருமே இப்படிதான், இனிமே யாரையுமே நம்ப கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரும். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஒரு கூடை பழத்துல ஒரு பழம் அழுகி போயிருச்சுன்னா அந்த ஒரு பழத்தை மட்டும்தான் தூக்கி எறியணும். அதை விட்டுட்டு மொத்த கூடையுமே குப்பையில கொட்டுறதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்கு? நல்ல மனுஷங்க இன்னும் இருக்காங்க. ஆனா அவங்கள அடையாளம் காண்ற கண்ணு உங்களுக்கு வரணும்னா இந்த ஏமாற்றத்தை நீங்க சந்திச்சே ஆகணும். ஏமாறாதவன் எவனுமே ஏமாத்தாதவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உறவுகளோட பிரிவுங்கிறது ஒரு சுதந்திரம். ஆமா, நான் இதை சுதந்திரம்னு தான் சொல்வேன். இத்தனை நாளாய் அவங்களுக்காக நீங்க எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்திருப்பீங்க. அவங்க பிடிச்சதை சமைச்சிருப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க, அவங்க சிரிப்புக்காக உங்க கவலையை மறைச்சு வச்சிருப்பீங்க. இப்போ அந்த தலையிலிருந்து நீங்க விடுபட்டுட்டீங்க. இனிமே நீங்க நீங்களா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. மத்தவன் என்ன நினைப்பாங்கிற அந்த சிறையிலிருந்து வெளியே வாங்க. ஒரு பறவை கூண்டை விட்டு வெளியே வரும்போது முதல்ல சிறகடிக்க கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா வானத்தோட உயரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மறுபடியும் கூண்டுக்குள்ள போக ஆசைப்படாது. வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிற அந்த இடம்தான் உண்மையிலேயே ஆரம்பமே. ஒரு செடி வளரணும்னா விதை மண்ணுக்குள்ள புதைஞ்சு சிதைஞ்சு அழிஞ்சு போகணும். அந்த அழிவில இருந்து தான் ஒரு சின்ன தளிர் வெளியே வருது. உங்க மனசு இப்போ சிதைஞ்சு போயிருக்குன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வைராகியம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த வைராகியம் தான் உங்களை இந்த உலகத்துல நிலைக்க வைக்கும். இது வரைக்கும் நீங்க ஒரு மென்மையான மனுஷனா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க ஒரு தெளிவான மனுஷனா மாற போறீங்க. அந்த தெளிவுல ஒரு கர்வம் இருக்கணும், ஆனா அது அகங்காரமா இருக்கக்கூடாது. என்னை யாரும் காயப்படுத்த முடியாதுங்கிற அந்த தற்காப்பு அரண் தான் அந்த தெளிவு. யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கையில விட்டு போனதுக்காக நீங்க ஏன் சாப்பிடாம தூங்காம இருக்கணும்? அவங்க அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க, மத்தவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இங்க உங்களை நீங்களே வருத்திக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? உங்க உடம்பு உங்க மனசும் நீங்க அவங்களுக்கு கொடுத்த கடன் கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அதை ஒரு அற்ப மனுஷனுக்காக சிதைக்காதீங்க. உங்க கண்ணீருக்கு தகுதி இல்லாத ஒருத்தனுக்காக நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டும் வீணு. கண்ணீரை சேமிச்சு வைங்க, அது உங்களை மேன்மைப்படுத்துற ஒரு விஷயத்துக்கு பயன்படட்டும். கிருஷ்ணர் சொல்ற மாதிரி, நீ எதை கொண்டு வந்தாய் இதை இழப்பதற்கு? நீங்க வரும்போது எதையும் கொண்டு வரல. உங்க கூடவே வந்த உறவு எதுவுமே இல்ல. அப்போ எதை இழந்துட்டேன்னு வருத்தப்படுறீங்க? இல்லாத ஒன்ன இருக்குன்னு நினைச்சதுதான் உங்க தப்பு. அந்த தப்பை திருத்திக்கோங்க. இந்த உலகம் ஒரு மாயைன்னு சும்மா சொல்லல. நாம எதை நிஜம்னு நம்புறோமோ அது ஒரு நாள் பொய்யா மாறும். அந்த பொய் உடையிற சத்தம் தான் நமக்கு வலிக்கிறதே தவிர உண்மை என்னைக்கும் வலிக்காது. உண்மை என்னன்னா, நீங்க எப்பவுமே தனி ஆள் தான். ஆனா அந்த தனிமைக்குள்ளேயே ஒரு பிரபஞ்சமே அடங்கி இருக்கு. இனிமே உங்ககிட்ட வந்து உன்னாலதான் நான் பிரிஞ்சு போறேன்னு யாராவது பழி போட்டாங்கன்னா அமைதியா சிரிச்சிட்டு விலகிடுங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா விளக்கங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்க விருப்பம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் எடுபடும். வெறுப்போட இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அது குற்றமா தான் தெரியும். உங்க மௌனம் அவங்கள விட பலமானது. அந்த மௌனத்துக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கு. அதை அவங்க என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு நீங்க அவங்க கூட இருக்க மாட்டீங்க. அதுதான் அவங்களுக்கான தண்டனை. உறவுகள் உங்களை காயப்படுத்தினது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஒரு கல்ல செதுக்குனாதான் சிலை ஆகும்னு சொல்லுவாங்க. உங்களை அந்த சிற்பி செதுக்கிட்டு இருக்காரு. இந்த உளியடி வலிக்க தான் செய்யும். ஆனா முடிவுல நீங்க ஒரு அழகான சிலையா நிப்பீங்க. அப்போ இந்த உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கும். அப்ப கூட உங்களை அழ வச்சவங்க உங்க முன்னாடி வந்து நிக்கலாம். ஆனா அன்னைக்கு உங்க மனசுல அவங்க மேல வெறுப்பு இருக்காது, ஒரு விதமான கருணை தான் இருக்கும். பாவம், ஒரு அழகான வைரத்தை அடையாளம் தெரியாம தொலைச்சிட்டாங்களேங்கிற பரிதாபம் தான் உங்களுக்கு வரும். கவலைப்படாதீங்க, காலத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்ல. இன்னைக்கு வலிக்கிற இந்த ரணம் நாளைக்கு ஒரு சின்ன தழும்பாவே தெரியாம மறைஞ்சு போயிடும். நீங்க மறுபடியும் சிரிப்பீங்க, மறுபடியும் வாழ்வீங்க. ஆனா இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா, இன்னும் கொஞ்சம் ஆழமா வாழ்வீங்க. உங்களை நீங்க கண்டெடுக்கிற இந்த பயணம் இனிமையா இருக்கட்டும். இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிச்சு பாருங்க. ஒரு பூ விரியிறது, ஒரு குழந்தையோட சிரிப்பு, அதிகாலை நேரத்து காத்து, இது எல்லாத்துலயும் இருக்கிற அன்பு மனுஷங்க கொடுக்கிற அன்பு இல்ல. அந்த இயற்கையோட அன்புல கரைஞ்சு போங்க. உங்க கவலைகள் காணாம போயிடும். இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தன் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம், ஆனா உங்க சுயமரியாதைய மட்டும் நீங்களா தூக்கி கொடுக்காத வரைக்கும் யாராலையும் தொட முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த உறவு நம்மளை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அவங்க காலில விழுந்து கெஞ்சுறோம்.
நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, என்னை விட்டு போயிடாதன்னு கதறோம். அந்த நிமிஷம் உங்க மதிப்பு அவங்க கண்ணுல சுக்கு நூறா உடைஞ்சு போயிருது. எப்போ ஒருத்த முன்னாடி நீங்க பிச்சை எடுக்கிறீங்களோ அப்பவே அவன் உங்களை மதிக்கிறத நிறுத்திடுவான். அன்புங்கிறது 2 பேரும் சமமா நின்னு பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம். ஒருத்தன் மேலையும் ஒருத்தன் கீழையும் நின்னு நடக்கிறதுக்கு பேர் அன்பு இல்ல, அது அடிமைத்தனம். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது உங்க மனசுக்குள்ள முதல்ல வர்ற உணர்வு நான் இதுக்கு தகுதியானவன் இல்லையோங்கிற சந்தேகம்தான். என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, அதான் அவங்க என்னை விட்டுட்டு போறாங்கன்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க தகுதி அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதை தாங்கிக்கிற சக்தி அவங்க கிட்ட இல்ல. ஒரு சின்ன கோலையில கடலை ஊத்த முடியுமா? ஊத்துனா அது வெளியே தான் வழியும். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அந்த பெரிய அன்பை தாங்கிக்கிற அளவுக்கு அவங்க மனசு பெருசு இல்ல. அதனாலதான் அவங்க சிதறி போறாங்க. இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு? நீங்களா இருக்கிறது ஒரு தப்பா? பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உனக்குள்ளே இருக்கும் ஆன்மா உன்னுடைய நண்பனும் கூட எதிரியும் கூட. நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சா உங்க ஆன்மா உங்களுக்கு நண்பனா மாறும். உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பிச்சா அதுவே உங்களுக்கு எதிரியா மாறி உங்களை அழிச்சிடும். இன்னைக்கு உங்க கண்ணீருக்கு காரணமான அந்த மனுஷங்களை விட உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய பாவம். ஒருத்தர் உங்களை விட்டு போறாருன்னா சரி போயிட்டு வா, உனக்கான இடம் என் வாழ்க்கையில இவ்வளவுதான்னு சொல்லிட்டு கதவை தாழ் போடுற அந்த கெத்து இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை நிமிர்ந்து நிக்க வைக்கும். அந்த கெத்து அகங்காரத்துல இருந்து வரக்கூடாது, அது உங்களுடைய தெளிவுல இருந்து வரணும். எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதை சிதைக்கிற எந்த உறவும் எனக்கு தேவையில்லைங்கிற அந்த வைராகியம் தான் உங்களுக்கு வேணும். நாம ஏமாந்துட்டோம்னு நினைக்கும் போது வர்ற வலியை விட ஏன் ஏமாந்தோன்னு நினைக்கும் போது வர்ற வலிதான் அதிகம். அந்த வலிக்கு மருந்து என்ன தெரியுமா? ஆமா, நான் ஏமாந்தேன், ஏன்னா நான் மனுஷங்களை நம்புனேன். நம்பிக்கை துரோகம் செஞ்சது அவங்க, நான் இல்ல. அதனால நான் ஏன் தலைகுனியணும் நீ யோசிக்கிறது தான். துரோகம் செஞ்சவன் தான் நிம்மதி இல்லாம இருக்கணும். உண்மையா இருந்த நீங்க நிம்மதியா தூங்கலாம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாரும் உங்களை விட்டுட்டு போகும்போது நீங்க ஒரு மரத்தடியில தனியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அந்த தனிமை உங்களுக்கு எதையோ ஒன்னு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுது. இதுவரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காகவே ஓடுனதுனால உங்களை நீங்க கவனிக்கவே இல்லை. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள் கனவுகள் புதைஞ்சு கிடக்கும். அதையெல்லாம் இப்ப வெளியே எடுங்க. ஒரு காலத்துல நீங்க எதையெல்லாம் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காதேன்னு தள்ளி வச்சீங்களோ அதையெல்லாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடுங்க. உங்க மகிழ்ச்சியை மத்தவன் தீர்மானிக்கிறதுக்கு நீங்க என்ன விளையாட்டு பொருளா? இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாம ஒரு பலூன்ல காத்து ஊதுல மாதிரி. காத்து இருக்கிற வரைக்கும் தான் அது பறக்கும், காத்து போனதும் அது வெறும் ரப்பர் துண்டு தான். அது மாதிரி நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ன்ற வரைக்கும் தான் அந்த பாசம் எல்லாம். அந்த பயன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காட்டுற அந்த முகம் தான் அவங்களோட ஒரிஜினல் முகம். அந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்காக அழுகிறீங்கன்னா நீங்க இன்னும் அந்த பலூனை துடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கைய விடுங்க, அது காத்துல பறந்து போகட்டும். நீங்க உங்க நிஜமான பலத்தை தேடி போங்க. சுயமரியாதை இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு உறவுக்காக தன்னோட கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டான். நீங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க. உங்களோட இந்த யதார்த்தமான குணம் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க இருக்கட்டும், பிடிக்கலையா தாராளமா கிளம்பலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு உறவுக்காக செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள புழுங்குறத விட அந்த உறவே இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறது எவ்வளவோ மேலானது. மனுஷங்க வருவாங்க போவாங்க, ஆனா நீங்க உங்க கூடவே தான் இருக்க போறீங்க. அப்போ உங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படக்கூடாது. நம்ம ஏன் அழுகிறோம்? ஏன்னா நம்ம அவங்கள ரொம்ப அதிகமா கொண்டாடிட்டோம். அவங்களுக்கு இல்லாத ஒரு தகுதியை நாமளா கற்பனை செஞ்சு அவங்கள ஒரு பீடத்துல உட்கார வச்சிட்டோம். இப்போ அவங்க அந்த பீடத்திலிருந்து இறங்கி வரும்போது அந்த பீடம் காலியா இருக்கிறத பார்த்து நாம பயப்படுறோம். அந்த பீடத்துல வேற யாரையும் உட்கார வைக்காதீங்க. உங்களை நீங்களே அங்க உட்கார வைங்க. உங்களுக்கு நீங்க தான் ராஜா, உங்களுக்கு நீங்க தான் ராணி. உங்களை ஆள போறது உங்களுடைய புத்தி தான், வேற யாரோட கட்டளையும் கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபதம் விளையாட்டு மாதிரி. ஒரு ஏணி கிடைச்சதும் மேலே ஏறுவோம், ஒரு பாம்பு கடிச்சதும் கீழே இறங்குவோம். ஆனா விளையாட்டு அதோட முடிஞ்சிருதா? இல்லையே. மறுபடியும் காய போடுவோம், மறுபடியும் மேலே ஏறுவோம். இந்த தடவை பாம்பு கடிச்சது ஒரு பாடம். அடுத்த முறை அந்த தாயம் போடும்போது அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு போகாம தப்பிக்கிறது எப்படின்னு நீங்க கத்துக்கணும். அதே பாம்பு கிட்ட மறுபடியும் போய் விரல நீட்டுறது வீரம் கிடையாது, அது முட்டாள்தனம். உங்களை அழ வைத்த அந்த உறவு ஒரு பாம்பு தான். அந்த பாம்பு மேல உங்களுக்கு ஏன் இன்னும் அவ்வளவு காதல்? அவங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். அந்த பிடிய உடைங்க. ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும், ஒரு மாசம் நரகமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அடைய போற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது.
எப்போ ஒருத்தனோட தேவை உங்களுக்கு இல்லைன்னு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அப்பவே நீங்க உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உறவுகள் உங்களை வேதனைப்படுத்தும் போது உங்க வேலைகளை இன்னும் வேகமா செய்ய ஆரம்பிங்க. உங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. உங்களை அழ வைத்தவங்க ஒரு நாள் உங்களை அண்ணாந்து பார்க்கணும். அப்போ அவங்க உங்ககிட்ட வரக்கூடாது, தூரத்திலிருந்து உங்களை பார்த்து பெருமூச்சு விடணும். இவனை நாம இழந்திருக்க வேண்டாமேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு ரணம் உண்டாகணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த பதிலடி. பழி வாங்குறதுல நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை நீங்க உயர்த்திக்கிறதுல நேரத்தை செலவிடுங்க. கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து உட்காருங்க. நீங்க ஒன்னும் அனாதை கிடையாது. உங்களுக்குள்ள அந்த விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் இருக்கான். அவன் உங்களுக்கு பின்னாடி இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த சோதனை எல்லாம் உங்களை ஒரு தலைவனா மாத்துறதுக்கு தான். ஒரு தலைவன் அழமாட்டான், அவன் மத்தவங்களோட கண்ணீரை துடைப்பான். அந்த நிலைக்கு நீங்க வரணும். அதுக்கு இந்த வலி தேவைப்படுது. இந்த வலியை அனுபவிங்க, ஆனா அதுக்குள்ள மூழ்கிடாதீங்க. இதுல இருந்து மீண்டு வர்ற அந்த வேகம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனுஷங்கள்ல பாதி பேருக்கு மேல முகமூடி போட்டுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாம தான் ரொம்ப அப்பாவியா அவங்க சிரிச்சு பேசுறத வச்சு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துடுறோம். பகவத்கீதையில ஒரு இடத்துல கூட கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்வார், வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடாத, உள்ளுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கவனின்னு. ஆனா நாம என்ன பண்றோம்? மத்தவங்க பேசுற இனிப்பான வார்த்தைகள்ல மயங்கி நம்ம இதயத்தோட சாவிய அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறோம். அப்புறம் அவங்க உள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நுறுக்கும் போது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல பல உறவுகள் வெறும் வசதிக்காகத்தான் உருவாகுது. உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும்போது, நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். அது அன்பால வந்த கூட்டம் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து வந்த கூட்டம். இருட்டு வரும்போது அந்த வெளிச்சம் மறைஞ்சதும் அந்த நிழல்களும் காணாம போயிடும். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அவங்க உங்களை எப்போ காயப்படுத்துறாங்கிறது தான். நீங்க பலவீனமா இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதுதான் இவங்க தங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுவாங்க. அது வரைக்கும் இவங்க மகாத்மா மாதிரி தான் நடிப்பாங்க. நீங்க இல்லாம நான் இல்லைன்னு வசனம் பேசுவாங்க. ஆனா நிஜமான கஷ்டம் வரும்போது, எனக்கே 1000 வேலை இருக்கு, இதுல ஒன்ன பார்க்க எனக்கு நேரம் இல்லைன்னு ஒரு ஒற்றை வரியில உங்களை ஒதுக்கிடுவாங்க. அந்த நிமிஷம் வர்ற வலி இருக்கே, அது உங்க உடம்ப மட்டும் இல்ல, உங்க ஆத்மாவையே சுட்டெரிக்கும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த முகமூடி கழண்டு விழுந்த அந்த நிமிஷம்தான் உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லாபம். ஏன்னா விஷம் குடிச்சதுக்கு அப்புறம் அது விஷம்னு தெரியறத விட, குடிக்கிறதுக்கு முன்னாடியே அது விஷம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தூக்கி எறியறது எவ்வளவோ மேலானது. உங்களை அழ வைப்பவர்கள் ஒருபோதும் உங்களை நேசித்ததில்லை. இது கசப்பான உண்மைதான். ஆனா இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, அவங்க என்ன ஒரு காலத்துல உயிர் மாதிரி நேசிச்சாங்கன்னு நீங்க உங்களுக்குள்ளே ஒரு பொய்ய சொல்லிக்காதீங்க. நிஜமான அன்பு காயப்படுத்தாது. அப்படி ஒருவேளை தெரியாம காயப்படுத்தினாலும் அதை சரி பண்றதுக்காக ஓடி வரும். ஆனா நீங்க அழறத பார்த்தும் அமைதியா இருக்கிறாங்கன்னா, நீங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னா அங்க அன்பே இல்லைன்னு அர்த்தம். அங்க இருந்தது வெறும் ஈர்ப்பு அல்லது தேவை. தேவை முடிஞ்சதும் அன்புங்கிற முகமூடியை கழட்டி போட்டுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. நீங்க மட்டும்தான் அந்த பழைய முகமூடியை பிடிச்சுக்கிட்டு, இதுக்குள்ள ஒரு முகம் இருந்துச்சே, அது எங்கேன்னு தேடிட்டு இருப்பீங்க. அந்த முகம் ஒருபோதும் அங்க இல்லவே இல்லை. அது வெறும் நிழல் தான். நம்ம வாழ்க்கையில சில பேர் நம்ம கூடவே இருந்து நம்மளை குழி தோண்டி புதைப்பாங்க. இவங்களை உடன்பிறவா பகைவர்கள்னு சொல்லலாம். இவங்க உங்ககிட்ட அன்பா பேசுற மாதிரியே பேசுவாங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேக விதையை தூவி விட்டுடுவாங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து இவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க நல்லா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட உறவுகள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மால நிம்மதியா இருக்க முடியாது. கடவுள் இப்போ செஞ்சது என்ன தெரியுமா? உங்க கண்ணீரை ஒரு கருவியா பயன்படுத்தி அந்த நச்சு பாம்புகளை உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே விரட்டி இருக்காரு. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு விடுதலை பெருமூச்சு. ஆனா நீங்க இதை ஒரு இழப்பா நினைச்சு வருத்தப்படுறது தான் பெரிய கொடுமை. யாராவது உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. வார்த்தைகள்ங்கிறது வெறும் காற்று தான். அதை உங்க மனசுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு பாரமா மாத்திக்காதீங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களோட பிரச்சனை, அது உங்களோட பிரச்சனை இல்ல. அவங்க கண்ணில் அழுக்கு இருந்தா நீங்க அழுக்காத்தான் தெரிவிங்க. அதுக்காக நீங்க அழுக்கு கிடையாது. உங்களுடைய பிம்பத்தை மத்தவங்க கண்ணாடியில பார்க்காதீங்க. அந்த கண்ணாடி வளைவா இருந்தா நீங்க குட்டையா தெரிவிங்க. அது உடைஞ்சி இருந்தா நீங்க சிதறி தெரிவிங்க. உங்க பிம்பத்தை உங்க மனசுங்கிற தெளிவான நீரோடையில பாருங்க. அங்க நீங்க ரொம்ப அழகா, அமைதியா, கம்பீரமா தெரிவிங்க. உறவுகள் உங்களை மதிக்கலையா? பரவாயில்ல, நீங்க உங்களை மதியுங்க.
அந்த தற்சார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா நிக்கும். நாம ஏன் உறவுகளுக்காக இவ்வளவு தவிக்கிறோம்? ஏன்னா நமக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை யாராவது வந்து நிரப்ப மாட்டாங்களான்னு நாம ஏங்குறோம். அந்த ஏக்கம் தான் நம்மள மத்தவங்க கிட்ட கையேந்த வைக்குது. ஆனா அந்த ஓட்டைய வெளியே இருக்கிற எந்த மனுஷனாலையும் நிரப்ப முடியாது. அது அந்த பரம்பொருளோட சக்தியால மட்டும்தான் நிரப்ப முடியும். மத்தவங்க கொடுக்கிற அன்பு ஒரு போதை மாதிரி. அது இருக்கிற வரைக்கும் உச்சியில இருப்பீங்க, அது போனதும் பாதாளத்துல விழுவீங்க. ஆனா உங்களுக்குள்ளே நீங்க கண்டுபிடிக்கிற அந்த அமைதி இருக்கு பாருங்க, அது ஒரு மகா சமுத்திரம் மாதிரி. அங்க அலையே இல்ல, வெறும் ஆழம்தான். அந்த ஆழத்துல நீங்க மூழ்கி போயிட்டீங்கன்னா மேல யாரு கல் எறிஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது. இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து நீ எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னா சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. உடனே அவங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடாதீங்க. காலம்தான் உண்மையான உறவை அடையாளம் காட்டும். காலத்தோட சோதனையில ஜெயிக்கிற உறவுகள் தான் நிஜம். மத்ததெல்லாம் வெறும் கோடைகால மேகங்கள் தான். உறவுகள் உங்களை விட்டு பிரியும் போது அந்த வலியை கொண்டாடுங்க. ஏன்னா அந்த வலி தான் உங்களை ஒரு தேர்ந்த கலைஞளா மாத்துது. ஒரு சிற்பி ஒரு கல்லை அடிக்கும் போது அந்த கல்லுக்கு வலிக்கும், ஆனா அந்த அடிதான் அதை சிலையாக்குது. உங்க வாழ்க்கையில வர்ற இந்த வலிகளும் ரணங்களும் உங்களை ஒரு உன்னதமான மனுஷனா செதுக்கிட்டு இருக்கு. இந்த சிற்ப வேலையில இடையூறு பண்ணாதீங்க. அமைதியா வலியை ஏத்துக்கோங்க. அது சீக்கிரமே ஒரு அழகிய வடிவமா மாறும். ஒரு முக்கியமான விஷயம், உங்களை அழ வைத்தவர்களை நீங்க பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் ஆயிடும். அவங்கள முற்றிலுமா மறந்துடுறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆகச்சிறந்த தண்டனை. நீ என் வாழ்க்கையில ஒரு ஆளே இல்லைங்கிற அந்த அலட்சியம் இருக்கு பாருங்க, அது அவங்க கர்வத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சிடும். அவங்க போட்டோவை அழிக்கிறதோ அவங்க நம்பரை டெலீட் பண்றதோ முக்கியம் இல்ல. உங்க நினைப்புல இருந்து அவங்களே டெலீட் பண்ணுங்க. அவங்க ஞாபகம் வரும்போது உங்களுக்கு கோபமோ அழுகையோ வரக்கூடாது. ஒரு வெறுமை தான் வரணும். அந்த வெறுமை தான் வெற்றியோட ஆரம்பம். உங்களுடைய அன்பு ஒரு விலை மதிப்பில்லாத வைரம். அதை சாக்கடையில வீசாதீங்க. தகுதியுள்ள மனுஷங்களுக்காக அதை சேமிச்சு வைங்க. இதுவரைக்கும் நீங்க தொலைச்சது வெறும் போலியான உறவுகளை தான். உண்மையான உறவுகள் என்னைக்கும் உங்களை விட்டு போகாது. அப்படி போகுதுன்னா அது உண்மையான உறவு இல்ல. இந்த ஒரு விதியை மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இனி வர்ற காலத்துல நீங்க யாரையும் தேடி ஓடாதீங்க. உங்களை நோக்கி தகுதியானவர்கள் வர்ற மாதிரி உங்களை நீங்க செதுக்கிக்கோங்க. பூக்கள் மலர்ந்தால் தேனீக்கள் தானாக வரும். அது மாதிரி உங்க குணம் மலர்ந்தால் நல்ல உறவுகள் தேடி வரும். நம்ம மனுஷ மனசு ஒரு விசித்திரமான மியூசியம் மாதிரி. அங்க நாம எதை சேமிச்சு வைக்கிறோம் தெரியுமா? யாரோ நம்மள திட்டுனது, யாரோ நம்மள காயப்படுத்தினது, யாரோ நம்மள ஒரு ஓலமா தூக்கி எறிஞ்சது, இந்த மாதிரி குப்பைகளை தான் நாம அழகான ரேக்ல அடுக்கி வச்சு தினமும் அதை தொடச்சி பார்த்து அழுதுட்டு இருக்கோம். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது நீங்க நிஜமா எதை பார்த்து அழறீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மனுஷனுக்காக நீங்க அழல, அந்த மனுஷன் கூட இருந்த அந்த பழைய ஞாபகங்களுக்காகத்தான் நீங்க அழறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஒரு செத்து போன பிணம் மாதிரி. செத்து போன பிணத்தை எவ்வளவு நாள் நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க? ஒரு கட்டத்துல அது நார ஆரம்பிச்சிடும். அது மாதிரிதான் முடிஞ்சு போன உறவோட ஞாபகங்களை சுமந்துட்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையே நாரடிச்சிடும். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு ஆழமான விஷயத்த சொல்லுவார். எது நேற்றோ அது முடிந்து விட்டது, எது நாளையோ அது உன் கையில் இல்லை, எது இன்றைய பொழுதோ அதுவே உன் நித்தியமான உண்மை. ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு கையில இருக்கிற இந்த நிமிஷத்தை நேற்று நடந்த ஏமாற்றத்துக்காகவும் துரோகத்துக்காகவும் பலி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களை அழ வச்சவன் அங்க நிம்மதியா அடுத்த காரியத்தை பார்க்க போயிட்டான். ஆனா நீங்க மட்டும் ஏன் அந்த பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஏன் அப்படி சொன்னான், இவன் ஏன் இப்படி பண்ணான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்க நேரத்தை மட்டும் இல்ல, உங்க உயிரையும் மெல்ல மெல்ல கொல்ற விஷம். அந்த பிணத்தை இன்னைக்கோட அடக்கம் பண்ணுங்க. அப்பதான் உங்க வீட்டுக்குள்ள புது காத்து வரும். வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு முதல்ல வேண்டியது மறதி. ஆமா, ஞாபக சக்தியை விட மறதி தான் ரொம்ப முக்கியம். உங்களை அவமானப்படுத்தின முகங்களை மறக்கணும், உங்க உழைப்ப சுரண்டுன ஆளுங்களை மறக்கணும், உங்க அன்பை கேலி செஞ்ச இதயங்களை மறக்கணும். மறக்கிறதுனா அவங்கள மன்னிச்சிடுறதுன்னு அர்த்தம் இல்ல, அவங்களுக்காக உங்க மூளையில ஒரு சின்ன செல்ல கூட செலவு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு காலத்துல வந்தான் போனான், அவ்வளவுதான். ஒரு ட்ரெயின்ல போகும்போது எத்தனையோ பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. இறங்கி போன முகத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்க பயணம் நிம்மதியா இருக்குமா? உங்க இலக்கு வர்ற வரைக்கும் நீங்க உட்கார்ந்து இருக்கணும், அவ்வளவுதான் உங்க வேலை. பல நேரங்கள்ல நாம ஏன் அழுகிறோம்னா அந்த உறவு போனதுக்கு அப்புறம் நாம இப்போ அனாதை ஆயிட்டோங்கிற ஒரு பயம்தான்.
ஆனா நீங்க அனாதை இல்ல, நீங்க சுதந்திரவாதி. இதுவரைக்கும் ஒருத்தரோட விருப்பத்துக்காக உங்க வாழ்க்கைய அடமானம் வச்சிருந்தீங்க. இப்போ அந்த அடமானத்துல இருந்து உங்க வாழ்க்கை மீட்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்க சந்தோஷப்படணும், கொண்டாடணும். ஒரு பழைய கார் ஓடாம நிக்குதுன்னா அதை தள்ளிட்டு போறது எவ்வளவு கஷ்டம். அந்த காரை அங்கேயே விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சா எவ்வளவு லேசா இருக்கும். அது மாதிரிதான் இந்த சுமையான உறவுகளும். அவங்க போனது உங்களை பலவீனப்படுத்தல, உங்களை லேசாக்கி இருக்கு. இனிமே நீங்க இன்னும் வேகமா ஓடலாம், இன்னும் உயரமா பறக்கலாம். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விதி செஞ்ச சதின்னு. ஆனா நான் சொல்றேன், விதி சதி செய்யல, விதி உங்களை சுத்திகரிக்குது. ஒரு தங்கம் சுத்தமான தங்கமா மாறணும்னா அது உருக்கப்படணும். அந்த நெருப்பு தான் இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த வேதனை. இந்த வேதனையில உங்களோட பயம், உங்களோட தயக்கம், உங்களோட போலித்தனம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகணும். அந்த சாம்பல்ல இருந்து ஒரு புது மனுஷன் எந்திரிக்கணும். அந்த மனுஷனுக்கு அழுகை தெரியாது, அவனுக்கு வழிதான் தெரியும். அந்த வழியில முட்கள் இருக்கலாம், கற்கள் இருக்கலாம். ஆனா இப்போ அவன் கிட்ட ஒரு வைரம் போன்ற மனசு இருக்கு. அந்த மனசை வச்சு அவன் எதையும் தகர்த்துட்டு போயிட்டே இருப்பான். உறவுகள் உங்களை ஒதுக்கும் போது நீங்க உலகத்தை உற்று பார்க்க ஆரம்பிங்க. இத்தனை நாளா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்ததுனால வெளியே இருக்கிற இந்த அழகான பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியாம போயிருச்சு. ஒரு சின்ன ஜன்னல் வழியா வானத்தை பார்த்தா வானம் சின்னதா தான் தெரியும். கதவை திறந்துட்டு வெளியே வந்து பாருங்க, வானம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. மத்தவங்களுக்கு உதவி பண்றது, புதுசா ஏதோ ஒண்ணு கத்துக்கிறது, உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறதுன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு மூளையில உட்கார்ந்துகிட்டு போனவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது உங்க ஆத்மாவுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். கண்ணீருங்கிறது உங்க பலவீனம் இல்ல, அது ஒரு பாடம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த பாடத்தோட கடைசி பக்கம் என்ன தெரியுமா? உன்னை விட உனக்கு உண்மையானவை யாருமே இல்லைங்கிறது தான். உங்க உடம்பு காயப்பட்டா உங்க செல்கள் தான் அதை சரி பண்ணுது. வெளியே இருந்து வர்ற மருந்து ஒரு உதவிதான். அது மாதிரி உங்க மனசு காயப்பட்டா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தி தான் அதை ஆத்தணும். வேற யாரோ வந்து சாரி சொன்னா உங்க வலி போயிடுமா? இல்லையே. அவங்க 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் உங்க மனசுல இருக்கிற அந்த வடு அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த வடுவை எப்படி மறைய வைக்கிறது? அதை நீங்களே தான் தடவி கொடுக்கணும். பரவாயில்ல, இது ஒரு அனுபவம், இதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ஓடுற நதி. அந்த நதியில ஒரு அழுக்கு துணி விழுந்தா நதி நிக்கவா செய்யுது? இல்லையே. அந்த அழுக்க ஓரம் தள்ளிட்டு நதி பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில வந்த அந்த துரோகமும் ஒரு அழுக்கு துணிதான். அது உங்க பயணத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது. நீங்க ஓடிக்கிட்டே இருந்தாதான் நீங்க சுத்தமா இருக்க முடியும். ஒரு இடத்துல தேங்கி நின்னு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பாசி பிடிச்சு போயிடுவீங்க. அப்புறம் உங்களை யாருக்குமே பிடிக்காம போயிடும். நீங்க தெளிவா, வேகமா, கம்பீரமா ஓடுற அந்த அருவியா இருங்க. அப்போதான் உலகம் உங்களை ரசிக்கும். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது உங்களுடைய பலத்தை ஒரு முறை பரிசோதிச்சு பாருங்க. இவ்வளவு வலியையும் தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய பலசாலி. இந்த வலியே தாங்கின உங்களுக்கு இனி வர்ற எந்த சோதனையும் ஒரு தூசியா தான் தெரியும். இதையே பார்த்துட்டேன், இனி எதை வேணா பார்த்துப்பேங்கிற அந்த தைரியம் இருக்கே, அதுதான் உண்மையான ஞானம். அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்த அந்த உறவுக்கு மனசுக்குள்ள ஒரு நன்றி சொல்லிட்டு அவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமா விடுவிச்சிடுங்க. அவங்க நல்லா இருக்காங்களோ கெட்டு போறாங்களோ அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இருக்கக்கூடாது. அவங்க இப்போ உங்க கதையில இல்லாத ஒரு கதாபாத்திரம். இனிமே உங்க வாழ்க்கை உங்களோடது மட்டும்தான். அடுத்தவன் கையை பிடிச்சிட்டு நடக்கிற அந்த பழக்கத்தை இன்னைக்கோட விடுங்க. நீங்க தனியா நடக்கும்போதுதான் உங்க நிழலோட அருமை உங்களுக்கு தெரியும். உங்க நிழல் எப்பவும் உங்க கூடவே இருக்கும், அது உங்களை விட்டு போகாது. அந்த நிழல் மாதிரி நீங்க உங்களுக்கு உண்மையா இருங்க. உலகத்துல எல்லா உறவுகளும் ஒரு நாள் பிரியும், ஆனா உங்களுக்கும் உங்க ஆத்மாவுக்குமான உறவு என்னைக்கும் பிரியாது. அந்த உறவை பலப்படுத்துங்க. அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்கதான் அமைதி இருக்கு, அங்கதான் அந்த பரம்பொருள் வாசம் பண்றான். இப்போ உங்க மனசு ஓரளவுக்கு தெளிவா இருக்கும். ஆனா அந்த தெளிவு மட்டும் போதாது. ஏன்னா மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. இன்னைக்கு நான் சொல்றத கேட்டுட்டு ஆமா இனிமே நான் யாருக்காகவும் அழ மாட்டேன்னு உறுதியா இருக்கும். ஆனா நாளைக்கு அந்த ஆளோட ஒரு போட்டோவையோ இல்ல அவங்க உபயோகிச்ச ஒரு பொருளையோ பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்க மனசு அந்த பழைய குழியில போய் விழப்பாக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது. அந்த ஆயுதத்துக்கு பேர் தான் வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் உலகமே தலைகீழ மாறினாலும் அந்த முடிவுல இருந்து பின்வாங்காம இருக்கிறது. இவங்க என் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து உங்க காலில் விழுந்தா கூட உங்க மனசு கரையக்கூடாது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற ஒரு முக்கியமான பதம் நிச்சயாத்மிகா புத்தி, அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு திடமான புத்தி.
உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது உங்க புத்தி சிதறி போகும். அவங்க கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலாமா, ஒருவேளை நான் சொன்னது தப்பா இருக்குமோ அப்படின்னு உங்க மனசு உங்களையே சந்தேகப்பட வைக்கும். இதுதான் பலவீனத்தோட ஆரம்பம். உங்க மனசுக்குள்ள ஒரு வேலியை போடுங்க. அந்த வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற எதையும் உள்ள விடாதீங்க. துரோகம் ஒரு முறை நடந்தா அது தப்பு. ஆனா அதே துரோகத்தை மறுபடியும் செய்ய நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அது உங்களோட பலவீனம். வைராக்கியம் இருக்கிற மனுஷனை இந்த உலகத்துல எவனாலையும் அசைக்க முடியாது. அவன் ஒரு இமயமலை மாதிரி கம்பீரமா நிற்பான். நம்ம பல பேர் ஏன் தோத்து போறோம் தெரியுமா? நமக்கு இல்லை சொல்ல தெரியாது. ஒருத்தர் உங்களை மனசு வலிக்க வலிக்க பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க மௌனமா அழுதுகிட்டு இருக்க கூடாது. உன்னோட பேச்சு எனக்கு தேவையில்லை, இதோட நிறுத்திக்கோன்னு அந்த இடத்துலயே கட் பண்ண தெரியணும். அன்புங்கிற பேர்ல உங்க சுயமரியாதையை அடமான வைக்காதீங்க. வைராக்கியம் இருக்கிறவன் எதற்கும் பிச்சை எடுக்க மாட்டான். ஒருத்தன் அன்பு கொடுத்தா ஏத்துப்பான், இல்லையா அவன் பாட்டுக்கு தனியா நடப்பான். தனியா நடக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்துட்டா அப்புறம் இந்த உலகமே உங்க பின்னாடி வரும். நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம். உங்களோட அந்த திமிரு தான் உங்களுக்கான அடையாளமா மாறும். வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது தான் நம்மோட உண்மையான குணமே வெளியே வரும். ஒரு கல்லை செதுக்கும் போது சிதறது தூசியா இல்ல வைரமாங்கிறது அந்த வைராக்கியத்துல தான் இருக்கு. உறவுகள் உங்களை விட்டு விலகி போகும்போது, அட போங்கடா, நீங்க இல்லாம என்னால நல்லாவே வாழ முடியும்னு நீங்க வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்க, அதுதான் ஆகச்சிறந்த பதிலடி. பழி வாங்குறதுன்னா அவங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது. அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு நீங்க போறது தான் உண்மையான பழி வாங்குதல். நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அழ வச்சவங்களுக்கு அது ஒரு இடியா இறங்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு வெறி வேணும். அந்த வெறி அழிவை நோக்கி இருக்கக்கூடாது, உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். நாம ஏன் ஏமாந்து போறோம்? ஏன்னா நம்ம மனுஷங்களை அவங்க இருக்கிற மாதிரியே பார்க்காம நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பார்க்கறோம். இது நம்மளோட கற்பனை. இப்போ அந்த கற்பனை களைஞ்சு போச்சு. நிஜம் சுடுது. ஆனா அந்த நெருப்புல தான் உங்க மனசு பக்குவப்படணும். ஒரு செங்கல் சூளையில வெந்தாதான் அது கட்டடத்துக்கு தகுதியான கல்லா மாறும். அது வரைக்கும் அது வெறும் மண்ணு தான். நீங்க இப்போ வெந்துகிட்டு இருக்கீங்க. இந்த வேதனை முடியும் போது நீங்க ஒரு உறுதியான மனுஷனா வெளியே வருவீங்க. அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த வைராக்கியம் இனி வர்ற காலத்துல எந்த ஒரு போலியான உறவையும் உங்க பக்கத்துல அண்ட விடாது. உங்களோட அந்த தேஜஸ் அவங்கள மிரள வைக்கும். வைராக்கியம் இருக்கிறவனுக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவன் எதையும் இழக்க தயாரா இருக்கான். யார் வேணா போகட்டும், ஏன் கூட நான் இருக்கேன்னு நினைக்கிறவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது நீங்க உங்களை ஒரு முறை தட்டி எழுப்பிக்கோங்க. நான் யாரு? என்னோட தகுதி என்ன? நான் ஏன் இந்த அற்ப மனுஷனுக்காக அழுதுகிட்டு இருக்கேன்னு கேள்வி கேளுங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ள இருந்து வரும்போது உங்க கண்ணீர் காணாம போயிடும். ஒரு சிங்கம் அழுது நீங்க பாத்திருக்கீங்களா? நரிகள் தான் ஓலமிடும். நீங்க சிங்கமா இருங்க. உங்க கர்ஜனை இந்த உலகத்துக்கு தெரியணும். அந்த கர்ஜனை உங்களுடைய செயல்கள்ல இருக்கணும். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு, உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு. இத உறவுகளுக்கும் பொருத்தி பாருங்க. நீங்க அன்பு செலுத்துறது உங்க கடமை. ஆனா அவங்க திரும்ப அன்பு காட்டணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது தான் உங்களுடைய வேதனைக்கு காரணம். பலனை எதிர்பார்க்காத வைராக்கியம் உங்ககிட்ட வந்துட்டா அவங்க அன்பு காட்டினா என்ன, காட்டாட்டி என்ன, நீங்க எப்பவும் போல மகிழ்ச்சியா இருப்பீங்க. கடல்ல இருக்கிற அலைகள் கரைக்கு வந்து மோதும், அப்புறம் திரும்பி போகும். அதுக்காக கடல் வத்தி போயிருதா? இல்லையே. அது மாதிரி உங்க வாழ்க்கையில வர்ற உறவுகள் எல்லாம் வந்துட்டு போகட்டும். நீங்க மகாசமுத்திரம் மாதிரி அமைதியா ஆழமா இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கிய தீய அணைய விடாதீங்க. இது ஒரு தவம் மாதிரி. இந்த தவத்துல நீங்க ஜெயிக்கணும்னா பழைய ஞாபகங்கள் உங்களை தேடி வரும்போது போய் வேலையை பாருன்னு விரட்டி விடணும். உங்களை அழ வச்சவங்க இன்னைக்கு வேற ஒருத்தர் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம். அதை பார்த்து உங்க ரத்தம் கொதிக்க கூடாது. பாவம், அவனையும் ஏமாத்த ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு கடந்து போய்கிட்டே இருங்க. இந்த உலகம் ஒரு மாயைன்னு சும்மா சொல்லல. இங்க எல்லாமே நாடகம்தான். அந்த நாடகத்துல நீங்க ஒரு சிறந்த நடிகனா இல்லாம அந்த நாடகத்தை வேடிக்கை பார்க்கிற ஒரு ஞானியா மாறுங்க. வைராக்கியம் வந்துட்டா உங்க பேச்சுல ஒரு நிதானம் இருக்கும், உங்க நடையில ஒரு கம்பீரம் இருக்கும், உங்க கண்ணுல ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளியை பார்த்தாலே துரோகிகள் அஞ்சி ஓடுவாங்க. நீங்க யாரையும் விரட்ட வேண்டாம். உங்களோட அந்த பக்குவமே அவங்கள விலகி போக வைக்கும். உங்க வாழ்க்கையில இனிமே வர்ற ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட இருக்கிற அந்த வைராக்கியத்தை மதிக்கணும். அப்படி மதிக்காதவன் உங்க வாழ்க்கைக்கு தகுதியே இல்லாதவன். அவனை ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டுபிடிச்சு கட் பண்ணிருங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், வைராக்கியம்ங்கிறது கோபம் கிடையாது. அது உங்களுடைய ஆன்மாவோட உறுதி. கோபம் வந்தா நீங்க கத்துவீங்க, ஆனா வைராக்கியம் இருந்தா நீங்க அமைதியா இருப்பீங்க. அந்த அமைதி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். உங்களை அழ வச்ச உறவுகள் எல்லாம் இப்போ ஒரு தூசியாவோ இல்ல ஒரு பழைய கனவாவோ மாறி போயிருக்கணும். இப்போ நீங்க விழிச்சுக்கிட்டீங்க. விழிச்சவனுக்கு கனவை பத்தி கவலை இல்லை. விடியல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த புதிய வெளிச்சத்துல உங்களுடைய வைராக்கியம் இன்னும் பிரகாசமா ஜொலிக்கும்.
நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். மனசுல வைராகியம் வந்தாச்சு, தெளிவு வந்தாச்சு. ஆனா ஒரு சின்ன உறுத்தல் மட்டும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு உண்மையா இருந்தும் எனக்கு இவ்வளவு வலி கிடைச்சிருக்கே, ஆனா என்னை ஏமாத்தினவன் அங்க ஜாலியா இருக்கானே, இதுக்கு நீதியே இல்லையா அப்படின்னு உங்க மனசு குமுறலாம். இங்கதான் நீங்க கர்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரபஞ்ச விதியை புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா, ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். இது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், இல்ல பல வருஷம் கழிச்சு நடக்கலாம். ஆனா நடந்தே தீரும். நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த பேப்பர்ல உங்க கையெழுத்து இல்லைனாலும் மேல இருக்கிறவனோட முத்திரை கண்டிப்பா இருக்கும். உங்களை அழ வச்சவங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா வெளியே தெரிகிற சிரிப்பு வேற, உள்ளுக்குள்ள இருக்கிற நிம்மதி வேற. துரோகம் செஞ்ச எந்த ஒரு மனுஷனும் நிம்மதியா தூங்கினதா சரித்திரமே இல்லை. ஏன்னா அவனோட மனசாட்சி அவன்கிட்டயே பொய் சொல்ல முடியாது. அவன் அடுத்தடுத்து புது புது உறவுகளை தேடி போகலாம். ஆனா அந்த உறவுகளும் அவனை ஏதோ ஒரு கட்டத்துல இதே மாதிரி காயப்படுத்தும். ஏன்னா அவன் எதை விதைச்சானோ அந்த பழத்தை அவனும் ருசிச்சுதான் ஆகணும். இதுல நீங்க போய் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. பழி வாங்குறது என்னோட வேலை இல்ல, அது காலத்தோட வேலைன்னு நீங்க ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாருங்க. காலம் ஒரு சிறந்த நீதிபதி, அது யாரையும் சும்மா விடாது. பல நேரங்கள்ல நாம என்ன பண்றோம்னா, மத்தவங்க நமக்கு செஞ்ச கெடுதலை நினைச்சு நம்ம ரத்தத்தை நாமளே சுண்ட வச்சுக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் விஷத்தை குடிச்சிட்டு தன்னோட எதிரி சாகணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி. நீங்க அவங்கள நினைச்சு கோபப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அவங்களோட அடிமையாதான் இருக்கீங்க. எப்போ உங்களுக்கு அவங்க மேல கோபமோ இல்ல அவங்க அழணுன்ற எண்ணமோ இல்லாம போகுதோ, அப்போதான் நீங்க அவங்க பிடியில இருந்து முழுசா விடுதலை அடைஞ்சீங்கன்னு அர்த்தம். கர்மாவோட வேகம் ரொம்ப விசித்திரமானது. நீங்க யாரை நினைச்சு இன்னைக்கு அழுதுட்டு இருக்கீங்களோ அதே மனுஷன் என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாசல்ல வந்து நிப்பான். அன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு உதவிக்காகவோ அவன் வருவான். அன்னைக்கு நீங்க அவன்கிட்ட காட்ட வேண்டியது கோபம் இல்ல, ஒரு விதமான பரிதாபம். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சும்மா சொல்லல. இன்னைக்கு நீங்க கீழே இருக்கீங்க, நாளைக்கு மேல போவீங்க. உங்களை மிதிச்சிட்டு மேல போனவங்க ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகணும். ஆனா அந்த நேரத்துல அவங்கள பார்த்து சிரிக்காதீங்க. ஏன்னா அந்த அகங்காரம் மறுபடியும் உங்களை ஒரு கர்ம வினையில மாட்டி விட்டுற. கடவுளே, இவனுக்கு நல்ல புத்திய கொடுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலைய பார்க்க போயிட்டே இருங்க. இந்த உலகத்துல கெட்டவங்களுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்காத மாதிரி தெரியும். ஆனா அந்த தண்டனை வர்றப்போ அவங்களால அதை தாங்கவே முடியாது. அந்த நேரத்துல அவங்க கூட நிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்திருப்பாங்க. துரோகிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனுக்கு உண்மையாவே ஒரு உதவி தேவைப்படும் போது கூட அவனை சுத்தி இருக்கிறவங்க இவன் இப்ப உண்மையிலேயே ஒரு நாடகம் போடுறான்னு நம்பாம இருக்கிறது தான். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது நீங்க அந்த வலியை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும். உங்களை ஏமாத்தினவங்க ஒரு கட்டத்துல உங்களை பார்த்து பொறாமப்படணும். நாம இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் இவன் எப்படி இவ்வளவு உயரத்துக்கு போனான்னு அவங்க ஆச்சரியப்படணும். அந்த ஆச்சரியம்தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மரண அடி. நீங்க அழுது வடிகிறத விட நீங்க அடுத்தடுத்து ஜெயிக்கிறத பார்க்கறது தான் அவங்களுக்கு பெரிய வலியை கொடுக்கும். ஒருபோதும் உங்க சோகத்தை சமூக வலைதளங்கள்லயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ ஒரு ஸ்டேட்டஸா போட்டு அவங்கள ரசிக்க விடாதீங்க. உங்க வெற்றி சத்தமே போடக்கூடாது, ஆனா அதோட ரிசல்ட் இந்த உலகத்தையே அதிர வைக்கணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், பந்தங்களிலிருந்து விடுபடு, ஆனா கருணையே விடாத. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களை அழ வச்சவங்க மேல உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, ஆனா ஒரு மனுஷங்கிற முறையில அவங்க மேல ஒரு பொதுவான கருமை இருக்கலாம். அதாவது அவன் நல்லா இருக்கட்டும், ஆனா என் வாழ்க்கையில அவனுக்கு இடம் இல்லைங்கிற அந்த பக்குவம். இந்த மனநிலை உங்களுக்கு வந்துட்டா அப்புறம் நீங்க ஒரு ஞானி. உங்களை யாராலையும் காயப்படுத்த முடியாது. ஏன்னா உங்க சந்தோஷம் மத்தவங்க கொடுக்கறது இல்ல, அது உங்களுக்குள்ள இருந்து சுரக்கிற ஊற்று. காலம் எல்லாத்தையும் மாத்தும். இன்னைக்கு வலிக்கிற இந்த வடு நாளைக்கு ஒரு பாடமா மாறும். அந்த பாடம் நாளைக்கு உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அன்னைக்கு நீங்க திரும்பி பார்த்தா உங்களை அழ வச்ச அந்த உறவு ஒரு சின்ன தூசியா தெரியும். இதுக்காகவா நான் அவ்வளவு அழுதேன்னு நீங்களே உங்களை பார்த்து சிரிச்சுப்பீங்க. அந்த சிரிப்பு தான் உண்மையான வெற்றி. உங்களை அழ வச்சவங்களை நீங்க தண்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க செஞ்ச வினையே அவங்கள தண்டிக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், உங்களை நீங்க நேசிக்கணும், உங்க லட்சியத்தை நோக்கி ஓடணும். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல, கஷ்டமும் நிரந்தரம் இல்ல, இந்த துரோகமும் நிரந்தரம் இல்ல. ஆனா உங்க ஆத்மா நிரந்தரம். அந்த ஆத்மாவை சுத்தமா வச்சுக்கோங்க. மத்தவங்க செஞ்ச அசிங்கத்தை உங்க மனசுக்குள்ள போட்டு உங்க ஆத்மாவை அழுக்காக்காதீங்க.
உங்களை அழ வச்சவங்க அவங்களோட பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்க உங்களுக்கான ஒரு உன்னதமான பாதையை தேர்ந்தெடுங்க. அந்த பாதையில அமைதி இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலா அந்த மேல இருக்கிறவனோட துணை இருக்கும். யாரோ ஒரு மனுஷனோட துணை இல்லாம போனதுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போகல. உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு சுமை குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நிம்மதியா இருங்க. கர்மாவோட கணக்கு சரியா இருக்கும். ₹1 கூட அதுல மிஞ்சாது, ₹1 கூட குறையாது. நீங்க கொடுத்த அன்புக்கு ஒரு நாள் உங்களுக்கு பல மடங்கு அன்பு திரும்ப கிடைக்கும். நீங்க பட்ட அவமானத்துக்கு பதிலா உங்களுக்கு பெரிய கௌரவம் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. அந்த பொறுமை தான் உங்களோட பலம். உங்களை அழ வச்சவங்க அவங்களோட விதியோட விளையாடட்டும். நீங்க உங்களோட மதியோட வாழுங்க. புத்தி தெளிவா இருந்தா விதியை கூட நாம மாத்தி எழுதலாம். இப்போ உங்க மனசு ஒரு பெரிய பாரத்துல இருந்து விடுபட்டு காலத்தோட தீர்ப்புக்காக அமைதியா காத்துக்கிட்டு இருக்கும்னு நம்புறேன். அந்த தீர்ப்பு எப்பவுமே உண்மையோட பக்கம் தான் இருக்கும். இனிமே வர்ற பாகத்துல இந்த எல்லா சிந்தனைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு புதிய மனிதனா நீங்க எப்படி விஸ்வரூபம் எடுக்க போறீங்கிற அந்த உச்சக்கட்ட நிறைவு பகுதியை நோக்கி போவோம். இதோ நாம இந்த நெடும் பயணத்தோட கடைசி படிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட காயத்துக்கு மருந்தாகவும் அதே சமயம் உங்க சோம்பேறித்தனமான மனசுக்கு ஒரு சாட்டையடியாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது நீங்க தரைமட்டமா விழுந்துட்டதா நினைச்சீங்க பாருங்க, அங்கதான் நீங்க தப்பு பண்ணீங்க. ஒரு பந்தை நீங்க எவ்வளவு வேகமா தரையில அடிக்கிறீங்களோ அது அதை விட வேகமா மேல எழும்போம். அது மாதிரிதான் மனுஷ வாழ்க்கையும். உங்களை எவ்வளவு தூரம் இந்த உலகம் அசிங்கப்படுத்தி அழ வச்சு ஒதுக்கி தள்ளுதோ அந்த வேகத்தை நீங்க உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியா, ராக்கெட் ஃபியூலா மாத்திக்கணும். இப்போ நீங்க அழுது முடிச்ச அந்த பழைய ஆள் கிடையாது. நீங்க இப்போ நெருப்புல வார்க்கப்பட்ட வைரம். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை எதேச்சசி ததாகுரு. அதாவது, உனக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன், இனிமே நீ என்ன செய்யணுமோ அதை உன் விருப்பப்படி செய். நான் இதுவரைக்கும் உறவுகளோட போலி முகம், கர்மாவோட கணக்கு, வைராகியத்தோட பலம்னு எல்லாத்தையும் உடைச்சு சொல்லிட்டேன். இப்ப முடிவு உங்க கையில தான் இருக்கு. இன்னும் அந்த பழைய ஞாபகங்களை சுமந்துகிட்டு அழுவீங்களா, இல்ல நீ இல்லாம நான் இன்னும் கம்பீரமா வாழ்வேன்னு உலகத்துக்கு நிரூபிப்பீங்களா? ஒருத்தர் உங்களை விட்டு போனதுனால உங்க வாழ்க்கை முடிஞ்சிடல, அந்த அத்தியாயம் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த அத்தியாயத்தை நீங்க தான் எழுதணும். அந்த அத்தியாயத்துல நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் டைரக்டர். இனிமே உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க ஒரு மேக கூட்டம் மாதிரி கிடையாது, காத்து அடிச்சா கலைஞ்சு போறதுக்கு. நீங்க ஒரு பாறை மாதிரி இருக்கணும். எந்த புயல் வந்தாலும் யாரு வந்து மோதினாலும் நீங்க அசையக்கூடாது. உங்களை அழ வச்சவங்க ஒரு நாள் தூரத்துல இருந்து உங்களை பார்க்கும்போது அவங்க கண்ணுல ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். நாம இவ்வளவு பெரிய ஆளுமையா காயப்படுத்தணும்னு அவங்க யோசிக்கணும். அதுதான் நீங்க அடைய போற விஸ்வரூபம். உங்க வெற்றி அவங்களுக்கு ஒரு தண்டனையா இருக்கக்கூடாது, ஆனா அவங்க செஞ்ச தப்ப அவங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு பாடமா இருக்கணும். அதுக்கு நீங்க உழைக்கணும். உங்க உடம்ப, உங்க மனச, உங்க அறிவை வளர்த்துக்கிறதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். உறவுகள் உங்களை ஒதுக்கும் போது நீங்க இறைவனை நோக்கி நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா மனுஷங்க கைவிடும் போதுதான் கடவுள் கைய பிடிக்கிறான். அந்த பிடி ரொம்ப பலமானது. அந்த பிடியை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. பகவத்கீதையோட சாரமே இதுதான். என்னை சரணடை, உன்னை நான் பார்த்துக்கிறேன். சரணடைறதுன்னா சும்மா உட்கார்ந்துருக்கிறது இல்ல, உங்க கடமைய பயம் இல்லாம செய்யறது தான். இனிமே வர்ற ஒவ்வொரு நாளையும் ஒரு புது பிறவியா பாருங்க. நேத்து வரைக்கும் நீங்க யாருக்கு அடிமையா இருந்தீங்களோ, யாருக்காக அழுதீங்களோ அவங்க இப்போ செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு பிறந்திருக்கிற நீங்க ஒரு சுதந்திரமான பறவை. இந்த உலகத்துல அன்பு தேடி ஓடாதீங்க, அன்பை நீங்க கொடுக்கிறவரா மாறுங்க. அன்பு வேணும்னு கையேந்திரவன் ஏழை, அன்பு கொடுக்கிறவன் தான் பணக்காரன். நீங்க மனசால பணக்காரனா மாறுங்க. உங்களை அழ வச்சவங்களுக்கு கூட நீ நல்லா இருப்பான்னு மனசார வாழ்த்துற அந்த பெரிய மனசு உங்களுக்கு வந்துட்டா அப்புறம் நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நீங்க ஒரு தேவதை. அந்த பக்குவம் தான் உங்களை விஸ்வரூபம் எடுக்க வைக்கும். அமைதிங்கிறது ஆழமான கடல்ல இருக்கும், சலசலக்கிற ஆத்துல இருக்காது. நீங்க அந்த ஆழமான கடல். மேல எத்தனையோ கப்பல்கள் போகலாம், எத்தனையோ மீன்கள் ஓடலாம், ஆனா அடியாழத்துல இருக்கிற அந்த அமைதி எப்பவும் மாறாது. உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது அந்த துக்கத்தை ஒரு கலையா மாத்துங்க. அந்த வலியிலிருந்து ஒரு கவிதை பிறக்கட்டும், ஒரு தொழில் பிறக்கட்டும், இல்ல ஒரு புது லட்சியம் பிறக்கட்டும். காயப்பட்ட இதயம்தான் உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த இசையை உருவாக்க முடியும்னு சொல்வாங்க. உங்களோட இந்த ரணத்தை ஒரு சாதனையா மாத்துங்க. ஒரு நாள் நீங்க மேடையில நின்னு பேசும்போது நான் ஒரு காலத்துல இப்படி அழுதுகிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு இப்படி நிக்கிறேன்னு சொல்லணும்.
அப்போ உங்க முன்னாடி ஆயிரக்கணக்கான மனுஷங்க கை தட்டணும். அந்த தட்டல் சத்தத்துல உங்களை அழ வச்சு அந்த ஒரு மனுஷனோட குரல் அமுங்கி போகணும். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். அதுல நீங்க இப்போ மைய புள்ளிக்கு வந்துட்டீங்க. இனிமே உங்களை யாரும் அசைக்க முடியாது. கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து பாருங்க. உலகம் ரொம்ப பெருசு. இதுவரைக்கும் நீங்க ஒரு சின்ன ஜன்னல் வழியா உலகத்தை பார்த்தீங்க. இப்போ கதவே திறந்திருக்கு. உங்க ரெக்கைகளை விரிச்சு பாருங்க. எவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு போங்க. கீழே இருக்கிற புழு பூச்சிகள், அதாவது துரோகிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு அந்த அளவுக்கு உயரமா பாருங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்காக அழுது தீர்க்கிறதுக்கு இல்ல. கடைசியா ஒன்னு சொல்றேன், உங்க சிரிப்பு தான் உங்களுடைய கவசம். எந்த சூழ்நிலையிலையும் அந்த சிரிப்பை தொலைச்சிடாதீங்க. யாராவது உங்களை காயப்படுத்துறாங்களா, சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க. யாராவது உங்களை ஏமாத்துறாங்களா, சரி இது எனக்கு ஒரு அனுபவம்னு சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கோங்க. அந்த புன்னகைக்கு முன்னாடி இந்த உலகம் மண்டியிடும். நீங்க யாருன்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. காலம் அதை செய்யும். நீங்க உங்களோட கடமையை சரியா செஞ்சாலே போதும். எல்லாமே உங்களை தேடி வரும். விஸ்வரூபங்கிறது உடம்பு வளர்றதில்ல, உங்க எண்ணங்கள் வளர்றது. யாரும் எனக்கு தேவையில்லை, ஆனா நான் எல்லாருக்கும் தேவையா இருப்பேங்கிற அந்த உயரிய எண்ணம் தான் உண்மையான ஆன்மீகம். அந்த பாதையில இன்னைக்கே ஒரு அடி எடுத்து வைங்க. உங்களோட இந்த துக்கம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே வர்றது சந்தோஷமோ கவலையோ எதையும் சமமா பாக்குற அந்த பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். கண்ணனை உங்க தேரோட்டியா வச்சுக்கோங்க. தர்மத்தின் பக்கம் நில்லுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்கும். இப்போ ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சிடுங்க. நீங்க லேசாயிட்டீங்க. உங்க ஆத்மா சுத்தமாயிருச்சு. இனிமே உங்ககிட்ட இருக்கிறது அன்பு மட்டும்தான். அந்த அன்பை வச்சு இந்த உலகத்தையே நீங்க வெல்ல போறீங்க. வாழ்த்துக்கள். ஒரு புது மனிதனா நீங்க இப்போ பிறந்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். கம்பீரமா நடப்போடுங்க.